ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? டில்லியில் தனியார் நிறுவனத்தின் சார்பில் நடந்த ரைசிங் பாரத் மாநாட்டில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். முன்னாள் பிரதமர் நேருவுக்கு பின் தொடர்ந்து நீண்ட நாட்கள் வெளியுறவு அமைச்சர் பொறுப்பு வகிப்பவர் என்ற பெருமையை பெற்றுள்ள ஜெய்சங்கர் வங்கதேச கலவரம், இந்தியா சீனா உறவு உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். வங்கதேசத்தில் தற்போதுள்ள நிலை கவலை அளிக்கிறது. அங்கு சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்படுவது குறித்து இந்தியாவின் கவலையை வெளிப்படையாக தெரிவிக்கிறோம். ஏனென்றால் வங்கதேசத்தின் நலனில் வேறெந்த நாடுகளையும் விட நாம் அதிக அக்கறை கொண்டுள்ளோம். அது நம் டிஎன்ஏவில் உள்ளது. வங்கதேசத்தில் அமைதி திரும்பவும், நிலையான ஆட்சி அமையவும் அந்நாட்டு ஆட்சியாளர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனநாயக ஆட்சி மலர முறைப்படி தேர்தல் நடத்த வேண்டும். மக்களின் நம்பிக்கையை பெற்ற அரசு அமைவதன் மூலம் ஜனநாயக முடிவுகளை விரைந்து எடுக்க முடியும். இரு நாட்டு மக்களிடையிலான உறவு நீண்டகால வரலாறு உடையது. நலன் விரும்பி சிறந்த நண்பன் என்ற முறையில் வங்கதேச நலனில் இந்தியா அக்கறை கொண்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு கொள்கையால் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தகம் எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காண தொடர்ந்து இருதரப்பு அதிகாரிகளும் பேச்சு நடத்தி வருகின்றனர். இரு நாட்டு உறவு குறித்து அமெரிக்காவுடன் ஏற்கனவே பலமுறை பேசியுள்ளோம். இனியும் தொடர்ந்து பேசுவோம். இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு கொள்கையில் சுமூக முடிவை எட்ட தீவிர முயற்சி மேற்கொள்ளப்படும். சீனாவுடனான உறவு முன்பு இருந்ததை விட தற்போது நன்றாகவே உள்ளது. எனினும் இந்தியா சீனா எல்லை பிரச்சினை குறித்து பேச வேண்டியுள்ளது. கோவிட் முடக்கத்தின் போது இரு நாடுகளிடையேயான நேரடி விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தற்போது வரை அதே நிலை தொடர்கிறது. கைலாஷ் மானசரோவர் யாத்திரை நிறுத்தப்பட்டது. அதுவும் மீண்டும் துவங்கவில்லை. 2020-2024 இடையே நடந்த இதுபோன்ற சம்பவங்களை இரு நாடுகளுமே விரும்பவில்லை. அது இரு நாட்டு உறவுக்கு நல்லதும் கிடையாது. இதுபோன்ற பிரச்சினைகளை பேசி தீர்க்க வேண்டிய கட்டத்தில் உள்ளோம். இரு நாடுகளுமே அதை புரிந்து கொண்டுள்ளன. அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியா சீனா உறவில் முன்னேற்றமான போக்கு காணப்படுகிறது என ஜெய்சங்கர் கூறினார்.